Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நள்ளிரவில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் பாக்குமரம் மக்காச்சோளம் பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கி கேட்கலாம். ராஜ்குமார், இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜ்குமார். கண்டிப்பாக காயத்ரி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் சுட்டெரித்து வந்த நிலையில கடந்த 2 நாட்களாக ஆத்தூர் கெங்கவள்ளி பகுதியில நள்ளிரவு சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில நள்ளிரவு பெய்த கனமழையால ஆத்தூர், புதுப்பாளையம், ஐயங்கரடு, ராமநாயக்கன்பாளையம், ராமமூர்த்தி நகர், இதே போல பாத்தீங்கன்னா கெங்கவள்ளி பகுதியில ஆணையம்பட்டி, தெடாவூர், நடுவுலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் 2 மாதத்துல அறுவடைக்கு தயாராக வைத்திருந்த மக்காச்சோளம் மற்றும் பாக்கு மரம், வாழை உள்ளிட்ட பயிர்கள் சூறைக்காற்றுடன் கொட்டித்திருந்த கனமழையால அறுவடைக்கு காத்திருந்த மக்காச்சோளம், பாக்கு உள்ளிட்ட சாய்ந்து சேதமடைந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா 20 ஏக்கருக்கு மேல பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளம் சாய்ந்து சேதமடைந்ததுனால விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவின செய்து கிலோ 17 ரூபாய்க்கு விற்கும் நிலையில தற்போது கனமழையால மக்காச்சோளம் சாய்ந்து சேதமடைந்ததால தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனையோடு தெரிவித்துள்ளனர். இதனால தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து மக்காச்சோள விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.